வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேண்டிட் லிசாரா. இன்றைக்கி நாம் கேரமல் எக் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேரமல் புட்டிங்கை நீங்கள் செய்கிறதுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க 4 பொருளை வச்சு நீங்கள் டேஸ்டியான கேரமல் புட்டிங்கை 15 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு நான் 3 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே மெல்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், சுகர் மெல்ட் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ நீங்கள் கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து ஒட்டிக்கும், அதிலே பேன்லேயே ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புட்டிங் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ புட்டிங் செய்கிறதுக்கு நான் வந்து 2 முட்டை, பால், கஸ்டர்ட் பவுடர் அண்ட் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையும் வந்து உடச்சி போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரலாக புட்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா கையில் விஸ்க் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அதனால தான் நான் வந்து மிக்ஸி ஜார் வச்சு உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் 1 கப் பால் எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு கப்பில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி சூடாக இருக்கும் போதே இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இது கூட வந்து நம்ம வந்து புட்டிங் மிக்சரையும் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு ஸ்டீமரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே நம்ம கப்பை வந்து வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க லிட் போட்டு. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம்லேயே வந்து குக் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரம் இல்லைனா குக்கர் வச்சு கூட செய்யலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு இதில் குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ குக் ஆகிடுச்சு. இந்த கப் ஆறுனதுக்கப்புறம் இதை 5 to 6 hours வந்து ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. புட்டிங் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைடெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வந்து அது மேலே வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக அப்படியே வந்து உங்களுக்கு புட்டிங் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கேரமல் எக் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க 4 பொருளை வச்சு நம்ம சாஃப்டான கேரமல் எக் புட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.